ராமேஸ்வரம் இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால பொறுக்க முடியும். அதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 15 வருடத்திற்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே எம்எல்ஏவாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் கட்சி பத்திரிகையிலே, அவர்களது பத்திரிகையிலே மிக மோசமான ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, ராமநாதபுரத்திலோ அல்லது ராமேஸ்வரத்திலோ இந்துக்களினுடைய புனிதமான அந்த நிலத்திலே இந்துக்கள் நடமாடவே முடியாது என்று எழுதினார். இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது, அங்க இந்துக்களே நடக்க முடியாதுன்னு பொய் கட்டுரையை ஆர்எஸ்எஸ் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. எப்ப பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது. அந்த சமயத்திலிருந்து இப்பொழுது நவாஸ் கனி இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக. சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இஸ்லாமியராக இங்கு இருக்கக்கூடாது என்பதை கவனமாக அங்கே கலவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். நீங்க எடுத்து பாருங்கள், ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் அனைவருமே வந்து சென்று விட்டார். அனைவரும் வந்துட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? இது அவனுக்கு புனித நிலமாக பார்க்கின்றான். இன்னொரு புறத்தில் அவனுக்கு பொருளாதார நலனுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல அவனது எல்லா திட்டமும் இங்கதான் வரப்போகுது. அதானியினுடைய திட்டங்களிலிருந்து எல்லா திட்டங்களும் இந்த பகுதியில் வரப்போகிறது. ஆக அவனுக்கு எல்லா வகையிலும் இந்த நிலம் தேவை, தமிழ்நாடு தேவை. ஆனால் அவனுக்கு தமிழர்கள் தேவையில்லை. அவனுக்கு தேவை தமிழ்நாடு, ஆனால் தேவையில்லாதவர்கள் தமிழர்கள். தேவையில்லாத மொழி தமிழ் மொழி.